ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1 kg தான் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இந்த மாதிரி தோல் நைஸாக சீவிட்டு நல்லா கட்டாட்டமாக அரிஞ்சு வச்சுட்டேன். நல்லா க்யூப்ஸாக அரிஞ்சு எடுத்துக்கணும். இதை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி நல்லா வடிச்சிட்டு தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி அதை அப்படியே வச்சிடலாம். இதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள் போட்டிருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உப்பு சேர்த்துறாதீங்க. அப்போ உப்பு கரிஞ்சு போயிடும். நீங்கள் இது ரொம்ப வெந்து கம்மியான குவான்டிட்டி தான் வரும். அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம தண்ணி சேர்த்தோம். இப்போ எந்த அளவு தண்ணி விட்டுருக்கு காயின்னு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். இது கொஞ்சம் வேகட்டும். ஆனால் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியமில் வைங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். நான் 1 மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நம்ம ஒரு பல்ஸ் மோடு விட்டுட்டு வந்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு திருகலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் புளியறதுனால இதுலேயும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம கெட்டியான தேங்காய் பால் தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அது நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவு கெட்டியாகவும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன்ட்டு இதை நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பால் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக. இப்போ நான் இதுக்கு இறால் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 இறால் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிறேங்க. இது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க இறாலை. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னு சொன்னால் உடனே தண்ணி வற்றிடும். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது பச்சரிசி மாவு தான், இல்லை இடியப்ப மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்குன்ட்டு தண்ணி இல்லாமல் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கெட்டியாக வந்துடும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால. ஆனால் கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு வரும். கெட்டியான தேங்காய் பழமும் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கையிலே எந்த அளவு கெட்டி ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ தண்ணியே இல்லாமல் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவு இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா. அதுக்கு தான். இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் மாதிரி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம பீர்க்கங்காய் செஞ்சு வச்சோம்ல, அதில் இந்த கலவையை சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ்லாம் வச்சு செய்ய வேணாம். நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு. இதை சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் இது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.